சரிகமபா லிட்டில் சாம்பியனில் இப்போது அபிஷேகா அவர்கள் நல்லா பாடி வந்துட்டுருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த வாரம் என்ன இருக்கு அப்படின்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் ஜட்ஜாக வந்திருக்காரு சிறப்பு விருந்தினராக. அப்போது என்ன இருக்குது அப்படின்னா, அவரே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை அறிவிச்சிருக்கார். அதற்கு காரணம் என்னென்னா, முதல் மரியாதை படத்தில் இருந்து அபிஷேகா அவர்கள் பாடலை பாடியிருக்காங்க. அந்த பாடல் பாடிட்டு இருக்கும்போதே விஜய் ஆண்டனி அவர்கள் எழுந்து நின்று அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. அந்தளவுக்கு அழகாக பாடியிருக்காங்க. வெட்டி வேறு வாசம் தான் பாடியிருக்காங்க. இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பொதுவாக அங்கே இருக்க ஜட்ஜஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பாடுறவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அறிவிப்பாங்க. ஆனால் இந்த முறை விஜய் ஆண்டனி அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. இந்த நேரத்தில் அவர் பார்த்திங்கன்னா உடனே அவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸை அறிவிச்சிட்டாராம். இந்த நிலையை பார்த்துட்டு எல்லோருமே அபிஷேகாவிற்கு நல்ல பார்த்திங்கன்னா ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி வராங்க. விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்லும் பொழுது எல்லாருமே நல்லா பாடுறாங்க, ஆனால் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது சூர்யா அவர்கள் சிம்பு அவர்கள் நடிக்கக்கூடிய படத்தில் நடிக்க போகிறாரு. சிம்பு அவர்கள் அந்த படத்தில் நடிக்கல அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே இவர் கருப்பு அப்படின்ற ஒரு படத்தை நடித்து முடிச்சிருக்காரு. அதே போல் தெலுங்குலையும் ஒரு படத்தில் இவர் நடிச்சிருக்காரு. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அடுத்ததாக இவர் சிம்பு நடிக்க இருந்த படத்தில் நடிக்க போகிறாருன்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. பார்க்கிங் திரைப்படத்தை இயக்குனவர் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு, ராஜ்குமார் பெரியசாமி அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் அடுத்ததாக இந்த திரைப்படம் ஒரு கல்லூரி கதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இப்போ சூர்யா அவர்கள் படங்கள் நடித்து வந்துக்கிட்டே இருக்கார். அதனால் ரசிகர்கள் அவருடைய படம் எந்த மாதிரி வரப்போகுது, கதைக்களம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. சூர்யா அவர்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும் அப்படின்றதா ரசிகர்களுடைய ஆசையாக இருக்குது. இந்த சூழலில் இப்போ அவர் நடிக்க போகிறாரு தமிழ் படத்தில், இன்னொரு படத்தில் அப்படின்ற செய்தி வெளியானதும் ரொம்பவே ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சார்பாக நிறைய படங்கள் அவர் இன்னும் நடிக்கணும், மக்களை என்டர்டெயின் பண்ணணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.